வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கடலையை பற்றி பேச போகிறோம். கடலையில் பார்த்திங்கன்னா 18 நாள் ஆகுது. இது மாதிரி சீக்கு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்னும் நான் பில்லு மருந்து அடிக்கலை. 20 டு 25 நாள் வச்சுமே பில்லு மருந்து அதுக்கு அடிக்கலாம். செடி மருந்தும் இன்னும் அடிக்கலை. பில்லு மருந்து தண்ணி விட்டுட்டு பில்லு மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செடி மருந்து அடிக்கலான்னு இருக்கிறேன். நான் போட்டது தான் எல்லாம் லைனாகவே இருக்குது கடலை பார்க்குறதுக்கு. ஒரு 2-3 வருஷமாக நான் இந்த கடலை போட்டுட்ருக்கிறதுனால அவ்வளோக்கு புதுசாக போடுறவங்களுக்கு அவ்வளோக்கு தெரியாது. நான் தெரிஞ்சு போட்டுட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாய டாப்பிக்கை விட்டுட்டு வேறையாக பேசுனா, நம்ம இப்போ ஒரு விவசாயியாக இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 2-3 தலைமுறையாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது 4 ஏக்கர் 4.5 ஏக்கர் தான் சொத்து. ஓகேங்களா? இப்போ விஜய் சார் வேலூரில் பேசினப்போ சொன்னாங்க, அந்த 5 வருஷத்தில் நீங்கள் பொது வெளியில் தானே சொன்னாங்க, அதை நம்ம பேசுகிறோம். அதாவது 5 வருஷத்தில் நீங்கள் எவ்வளவு சம்பாரிச்சிருக்கீங்க, உங்களோட வருமானம் என்ன, எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கீங்க இந்த 5 வருஷத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவான கணக்கை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாகவே 100க்கு சுருக்கமாக நம்ம சொல்லப்போனால், மக்கள் பணம் எங்கே அதிகமாக புழங்குதோ அந்த இடத்துலலாம் இருக்கிறவங்க சீக்கிரம் பணக்காரனாக ஆகிடுவாங்க. உண்மை தான். இப்போ அதில் ஃபஸ்ட் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட்லேருந்து தொடங்குது. ரியல் எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா மக்கள் பணம் வாங்கி விற்கும்போது அதில் ஏகப்பட்ட பணம் மக்கள்கிட்ட நிறையா லட்சக்கணக்கில் கை மாறுது. அதனால் அவங்க இப்போ பணக்காரங்களாக ஆகிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினிமா. எனக்கு தெரிஞ்ச இன்னும் நிறையா விஷயம் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். சினிமாவில் பார்த்திங்கன்னா டிக்கெட்டு ஒவ்வொரு மக்களும் டிக்கெட் எடுக்கும்போது அது பல கோடிகளாக மாறுது. டிக்கெட்டு பார்க்கும்போது அப்புறம் பல இதில் இணையதளங்களில் வெளியிடுறாங்க. அதில் ஓடிடி இப்படி மாதிரி ஒரு இதில் வெளியிடும்போது அதில் ஏகப்பட்ட பணம் புழங்குது. அதில் சீக்கிரம் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க பணம் அதிகமாக புழக்கம் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க சீக்கிரம் வசதி ஆகுறாங்க. அப்படி தான் இது அரசியலும். இதில் அரசியல்லையும் அப்படி தான் ஏகப்பட்ட பணம் புழங்குது. வரி, ஒயின் ஷாப் வருமானம், அதுன்னு ஒரு 5-6 வருமானம் சொல்கிறாங்கல்ல, அது ஃபுல்லாக மக்கள் பணம். அப்படிங்கும்போது அதில் அதுதான் முதல்ல கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எந்த இடத்துல இருந்து வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட வளர்ச்சி முடிவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுதாங்க விஷயம்.